அந்த நீலவேணி பேய எப்படியாவது அழிச்சு ஆகணும். ஏதாவது பண்ணுங்க சாமி. அவளை அழிக்கணும், ஆனா அதுக்கு நாள் கூடி வரல. சரி, இந்த பையனையாவது காப்பாத்துங்க சாமி. என்னால வழி சொல்லத்தான் முடியும். காப்பாத்துறது உங்க கையில தான் இருக்கு. சரி, அந்த வழி என்னன்னு சொல்லுங்க. மரண யோகம். இதுதான் அவ குறிச்சிருக்கிற நேரம். ஐயோ, நாளைக்கு ராத்திரி 12 மணி வரைக்கும் மரண யோகம் வலுவா இருக்கு. அந்த நேரத்துல நீலவேணி அவனை பழி தீர்க்க வருவா. அப்போ அவளை தடுத்துட்டா அதுக்கப்புறம் பையனை நீங்க காப்பாத்திடலாம். அவளை எப்படி தடுக்கிறதுன்னு சொல்லுங்க. எங்க பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அவ எங்க இருந்தா பாதுகாப்பு? தாமரை பொய்க, அதுதான் அவனுக்கு அரண். அவன் ஊர் எல்லையை தாண்டக்கூடாது. எல்லைக்குள்ள நிறுத்தி வைங்க. நீங்களும் அவனுக்கு பாதுகாப்பா இருங்க. இருக்கிற சாமி, ஊர் எல்லைக்குள்ள இருந்தா அவளை காப்பாத்திரலாம்ல? காப்பாத்தலாம். அதையும் மீறி ஏதாவது தொந்தரவு இருந்தா என்ன நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. அவனை காப்பாத்த நானே நேரடியா வருவேன். சரிங்க சாமி, நான் என் தம்பிகளை அழைச்சிக்கிட்டு உடனே நான் தாமரை பொய்கைக்கு போறேன். சீக்கிரம் போ. சரி, கெடுகாலம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. சரிங்க சாமி. என்னாச்சுண்ணே? சொல்றேன். நம்ம உடனே தாமரை பொய்கைக்கு போனோம். கிளம்புங்க. தாமரை பொய்கையா? என்ன திடீர்னு? அதை நான் வழியில சொல்றேன்டா. கிளம்புங்க. டேய் வாடா, வா. அர்ஜுன், உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? என்ன சுத்தமா மறந்துட்டியா? என்ன எப்படி மறந்த அர்ஜுன்? எல்லாத்தையும் மறந்தாலும் நீ என்ன மறந்திருக்க கூடாது. நான் உன்னோட உசுறு இல்லையா? என்னை எப்படி மறந்த? இங்க பாரு அர்ஜுன், என் முகத்தை பாரு. இங்க பாரு அர்ஜுன், உனக்கு என் ஞாபகமே வரலையா? கடவுளே, இது கேட்கவா நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டேன்? அர்ஜுன், என்னோட பேராவது ஞாபகம் இருக்கா? நான் ஆதிரா அர்ஜுன், உன்னோட ஆதிரா. உன்னை காணாமதான் நான் இவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். நான் வீட்டுக்கு கூட போகல. ஏன் தெரியுமா? அர்ஜுன், ப்ளீஸ் ஏதாவது பேசு. நீ இப்படி இருக்கிறத பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. நான் சொல்றது உனக்கு புரியலையா? நான் பேசுறது உனக்கு கேட்கலையா?
அர்ஜுன், நான் நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ சித்தர்மலையில மிஸ் ஆயிட்ட. அதுக்கப்புறம் நான் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரிஞ்சுக்கோ. அத சொன்னாலாவது உனக்கு ஞாபகம் வருதான்னு பாக்குறேன்.